ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். வணக்கம். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். தமிழ்நாட்டில் மொத்தமுள்ள 234 தொகுதிகளிலும் 4023 வேட்பாளர்கள் போட்டி. சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு நாளை நடைபெறுவதால் அதற்கான ஏற்பாடுகள் மும்முரம். மேற்கு வங்கத்தில் முதற்கட்டமாக 152 சட்டமன்ற தொகுதிகளில் நாளை வாக்குப்பதிவு. வாக்குச்சாவடிகளுக்கு வாக்கு எந்திரம், கட்டுப்பாட்டு கருவி ஆகியவற்றை அனுப்பும் பணி தீவிரம். திருவண்ணாமலை மாவட்டம் கல்பட்டியில் 16 வயது மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை எடுத்த நடவடிக்கை தொடர்பாக 5 நாளில் அறிக்கை அளிக்க தமிழக டிஜிபிக்கு தேசிய மகளிர் ஆணையம் உத்தரவு. கோவை தெற்கு தொகுதியில் திமுக வேட்பாளர் செந்தில் பாலாஜி வாக்காளர்களுக்கு பணம் வழங்கியதாக குற்றச்சாட்டு. தேர்தல் நிறுத்தி வைக்க கோரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அதிமுக வேட்பாளர் அம்மன் அர்ஜுனன் போராட்டம். ஈரானுடனான போர் நிறுத்தத்தை நீட்டிப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவிப்பு. திடீர் தாக்குதல் நடத்துவதற்காக அமெரிக்கா தயாராகி வருவதாக ஈரான் குற்றச்சாட்டு. இனி விரிவான செய்திகளை காணலாம். தமிழ்நாட்டில் மொத்தமுள்ள 234 தொகுதிகளிலும் 4023 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். இவர்களின் அரசியல் தலைவிதியை தீர்மானிக்கும் சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவுக்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. தமிழ்நாட்டில் மொத்தமுள்ள 234 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக நாளை வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தலில் திமுக காங்கிரஸ் கூட்டணி, அதிமுக பாஜக கூட்டணி, நாம் தமிழர் கட்சி, தமிழக வெற்றிக் கழகம் என நால்முனை போட்டி நிலவுகிறது. மொத்தம் 234 தொகுதிகளிலும் சேர்த்து 4023 வேட்பாளர்கள் தேர்தல் களத்தில் உள்ளனர். அவர்களில் 3579 ஆண் வேட்பாளர்களும் 443 பெண் வேட்பாளர்களும் 3ஆம் பாலினத்தவர் ஒருவரும் உள்ளனர். தமிழ்நாட்டில் மொத்தம் 5,73,43,043 வாக்காளர்கள் உள்ளனர். தேர்தலுக்கான பாதுகாப்பு பணியில் 300 கம்பெனி துணை இராணுவத்தினரும் தமிழ்நாடு காவல்துறையைச் சேர்ந்த 1,20,000 பேரும் ஈடுபடுத்தப்பட்டு உள்ளனர். வாக்குப்பதிவு உள்ளிட்ட தேர்தல் பணிகளில் அரசு ஊழியர்கள் 3,60,000 பேர் ஈடுபட்டு உள்ளனர். மொத்தமுள்ள 75,064 வாக்குச்சாவடிகளிலும் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள், கட்டுப்பாட்டு கருவி, ஒப்புகை சீட்டு வழங்கும் கருவி ஆகியன பயன்படுத்தப்படுகின்றன. இந்த கருவிகளை தேர்தல் நடத்தும் அதிகாரியின் அலுவலகத்தில் இருந்து வாகனங்கள் மூலம் ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்கும் அனுப்பி வைக்கும் பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருகிறது. கருவிகளுடன் அந்தந்த வாக்குச்சாவடிக்கான அலுவலர்களும் பாதுகாப்புக்கான காவலர்களும் இன்று மாலைக்குள் தங்கள் வாக்குச்சாவடிக்கு சென்று இரவே சென்று வாக்குப்பதிவுக்கான முன்னேற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டு உள்ளது. தமிழ்நாடு முழுவதும் அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் நாளை காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கும். ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்கு உள்ளேயும் வெளியேயும் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு கண்காணிக்கப்படும். ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் வாக்குப்பதிவை கண்காணிக்க மொத்தம் 3 வகை கட்டுப்பாட்டு அறைகளை தேர்தல் ஆணையம் அமைத்து உள்ளது. அவை முறையே தலைமை தேர்தல் அதிகாரி, மாவட்ட தேர்தல் அதிகாரி, தேர்தல் நடத்தும் அதிகாரி ஆகியோரின் கட்டுப்பாட்டில் வருகின்றன. மேற்கு வங்கத்தில் முதற்கட்டமாக 152 சட்டமன்ற தொகுதிகளில் நாளை வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. இந்த தொகுதிகளில் வாக்குப்பதிவுக்கான முன்னேற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன. மேற்கு வங்கத்தில் ஏப்ரல் 23ஆம் நாள் முதற்கட்டமாக 152 தொகுதிகளுக்கும், 2ஆம் கட்டமாக ஏப்ரல் 29ஆம் நாள் 142 தொகுதிகளுக்கும் சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது. நாளை முதற்கட்ட வாக்குப்பதிவு நடைபெற உள்ள வாக்குச்சாவடிகளுக்கு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள், கட்டுப்பாட்டு கருவிகள், ஒப்புகை சீட்டு வழங்கும் கருவி ஆகியவற்றை அனுப்பும் பணி தொடங்கி நடைபெற்று வருகிறது. சிலிகுரியில் ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்கும் நியமிக்கப்பட்டுள்ள வாக்குப்பதிவு அலுவலர்கள் தங்கள் வாக்குச்சாவடிக்கான வாக்குப்பதிவு எந்திரங்கள், கருவிகளை வரிசைப்படி பெற்று கொண்டனர். ஒவ்வொரு சாவடிக்கும் கருவிகளை வழங்கி அனுப்பும் பணிகளை தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் மேற்பார்வையிட்டனர்.
இதே போன்று பெர்காம்பூரிலும் வாக்குப்பதிவு இயந்திரங்களை வாங்கி தங்கள் வாக்குச்சாவடிக்கு கொண்டு செல்லும் பணியில் வாக்குப்பதிவு அலுவலர்கள் ஈடுபட்டு உள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே 16 வயது மாணவியை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்தது தொடர்பாக தேசிய மகளிர் ஆணையம் தாமாக முன்வந்து விசாரணையை தொடங்கியுள்ளது. காஞ்சிபுரத்தை சேர்ந்த 11ஆம் வகுப்பு மாணவி கோடை விடுமுறையையொட்டி திருவண்ணாமலை மாவட்டம் பிரமதேசம் அருகே கல்பட்டியில் உள்ள தன் பாட்டி வீட்டுக்கு சென்று உள்ளார். அங்கு இரவில் தனியாக இருந்த மாணவியை அதே ஊரைச் சேர்ந்த இளைஞர்கள் மிரட்டி அருகில் உள்ள தோட்டத்துக்கு இழுத்து சென்று 8 பேர் கொண்ட கும்பல் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்துவிட்டு தப்பி சென்று உள்ளனர். பாதிக்கப்பட்ட மாணவி வீட்டுக்கு சென்று தனக்கு நேர்ந்த கொடுமையை உறவினர்களிடம் தெரிவித்தார். இதனால் அதிர்ச்சியடைந்த அவர்கள் மாணவியை அருகில் உள்ள மருத்துவமனையில் சேர்த்தனர். உடல்நிலை மோசமாக இருந்ததால் மேல் சிகிச்சைக்காக காஞ்சிபுரம் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்று அங்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த கொடுமை குறித்து தகவல் அறிந்த திருவண்ணாமலை மாவட்ட காவல் கண்காணிப்பாளரும் பிரம்மதேசம் காவல்துறையினரும் கல்பட்டுக்கு சென்று பாலியல் வன்கொடுமை செய்தவர்கள் குறித்த தகவல்களை சேகரித்தனர். காஞ்சிபுரம் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் மாணவியிடமும் குற்றவாளிகள் குறித்த தகவல்களை கேட்டறிந்தனர். இந்த வன்கொடுமை பற்றி அறிந்து தேசிய மகளிர் ஆணையம் தாமாக முன்வந்து விசாரணை நடத்த உள்ளதாக அறிவித்துள்ளது. ஆணையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சிறுமி மீதான கொடூரமான தாக்குதல் இளம் பெண்களின் பாதுகாப்பு குறித்து ஆழ்ந்த கவலை எழுப்பியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளது. இதுபோன்ற ஈவிரக்கமற்ற கும்பலுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளது. நீதி சட்டம், போக்சோ சட்டம் ஆகியவற்றின்படி முதல் தகவல் அறிக்கையை உடனே பதிவு செய்யவும் குற்றஞ்சாட்டப்பட்ட அனைவரையும் உடனடியாக கைது செய்யவும் உத்தரவிட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட சிறுமிக்கும் அவர் குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்கவும் தமிழ்நாடு காவல்துறை தலைமை இயக்குநருக்கு உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்த விரிவான அறிக்கையை 5 நாட்களுக்குள் அனுப்ப வேண்டும் என்றும் உத்தரவிட்டுள்ளது. கோவை தெற்கு தொகுதியில் திமுக வேட்பாளர் செந்தில் பாலாஜி வாக்காளர்களுக்கு பணம் வழங்கியதாக கூறியும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கூறியும் அந்த தொகுதியில் தேர்தலை நிறுத்தி வைக்க கோரியும் அதிமுக வேட்பாளர் அம்மன் அர்ஜுனன் ஆட்சியர் அலுவலகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டார். தமிழ்நாட்டின் அனைத்து தொகுதிகளிலும் நாளை வாக்குப்பதிவுக்கான ஏற்பாடுகள் மும்முரமாக நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் கோவை தெற்கு தொகுதியில் முன்னாள் அமைச்சரும் திமுக வேட்பாளருமான செந்தில் பாலாஜி வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்துள்ளதாக தேர்தல் நடத்தும் அலுவலர், மாவட்ட தேர்தல் அதிகாரி ஆகியோரிடம் அதிமுக சார்பில் புகார் அளித்து உள்ளனர். இருந்தும் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என கோரி கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கோவை தெற்கு தொகுதி அதிமுக வேட்பாளர் அம்மன் அர்ஜுனன் தனது ஆதரவாளர்களுடன் போராட்டத்தில் ஈடுபட்டார். இந்த தொகுதியில் திமுக சார்பில் வாக்காளர்களுக்கு பெருமளவில் பணம் வழங்கப்பட்டு உள்ளதால் தேர்தலை ரத்து செய்ய வேண்டும் என அம்மன் அர்ஜுனன் கோரிக்கை விடுத்துள்ளார். மக்கள் இன்னைக்கு பயந்து இருக்காங்க. பணம் வாங்கலைனால அடிக்கிறான். வாங்கினவன நீ இப்போ எதுக்கு போடுவேன்னு எனக்கு தெரியும். மறுநாள் காலையில் வந்து கரூர் பாருங்க, இங்கே நாட்டமா பண்றதுக்கு என்ன சார் இருக்கு? எனக்கு தேர்தலை கண்டிப்பா இது நிறுத்தியே ஆகணும். மக்கள் சுவிச்சமா வாழணும்னா பயமில்லாத தேர்தல். அப்புறம் எப்போ தேர்தல் கமிஷன் பண்ணுதோ அப்போ பண்ண. இந்த நாளைக்கு நடக்கிற தேர்தல் கண்டிப்பாக நடத்தக்கூடாது. இந்தியா எந்த வடிவத்திலான பயங்கரவாதத்திற்கும் ஒருபோதும் பணியாது என பிரதமர் நரேந்திர மோடி எச்சரிக்கை விடுத்துள்ளார். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தனது சமூக வலைதள பக்கத்தில் பகல்காமில் நடைபெற்ற தாக்குதலை நினைவு கூர்ந்து பதிவிட்டுள்ளார். அதில் கடந்த ஆண்டு இதே நாளில் பகல்காமில் நடைபெற்ற கொடூரமான பயங்கரவாத தாக்குதலில் உயிரிழந்த அப்பாவி உயிர்களை நினைவு கூறுவதாக தெரிவித்தார். ஒரு தேசமாக துயரத்திலும் உறுதியிலும் நாம் ஒன்றுபட்டு நிற்கிறோம் என்றார். இந்தியா எந்த வடிவத்திலான பயங்கரவாதத்திற்கும் ஒருபோதும் பணியாது என்றும் பயங்கரவாதிகளின் இழிவான சதித்திட்டங்கள் ஒருபோதும் வெற்றி பெறாது என்றும் கூறினார். பூஜ் கடற்கரை பகுதியில் இந்திய கடற்படை மற்றும் தரைப்படையைச் சேர்ந்த இராணுவத்தினர் பாதுகாப்பு ஒத்திகை பயிற்சியில் ஈடுபட்டனர். குஜராத் மாநிலம் பூஜ் கடற்கரை பகுதியில் இந்திய கடற்படை மற்றும் தரைப்படையைச் சேர்ந்த இராணுவத்தினர் பாதுகாப்பு ஒத்திகை பயிற்சியில் ஈடுபட்டனர். அப்போது நீரிலும் நிலத்திலும் தாக்குதல் நடத்தக்கூடிய இந்த தாக்குதல் படைகள் இந்திய இராணுவத்தின் தாக்குதல் திறன்களை எடுத்து காட்டியுள்ளன. இதையடுத்து ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது இந்திய இராணுவம் கிரேக் பகுதியை நிலத்திலும் நீரிலும் எவ்வாறு ஆதிக்கம் செலுத்தியது குறித்த செய்தி காண்பித்தனர்.
வாக்குச்சாவடிகளில் சட்ட ஒழுங்கை பாதுகாத்து அமைதியான மற்றும் சீரான வாக்குப்பதிவு நடைபெற பணியாளர்கள் உறுதி செய்ய வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியரும் காவல் கண்காணிப்பாளரும் அறிவுறுத்தினர். காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆட்சியர் ஸ்னேகா, மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜவஹர் ஆகியோர் தலைமையில் தேர்தல் பணிகள் குறித்து ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் பணியாளர்கள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட வாக்குச்சாவடிகளில் குறிப்பிட்ட நேரத்திற்கு முன்பாக நேரில் சென்றும் பணியில் ஈடுபட வேண்டும், தேர்தல் நாளில் வாக்குச்சாவடிகளில் சட்ட ஒழுங்கை பாதுகாத்து அமைதியான மற்றும் சீரான வாக்குப்பதிவு நடைபெற உறுதி செய்ய வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு தேர்தல் விதிமுறைகள் குறித்து பணியாளருக்கு அறிவுறுத்தப்பட்டது. இதில் மாவட்ட வருவாய் அலுவலர் முருகேசன் உள்ளிட்ட காவல்துறை அலுவலர்கள் கலந்து கொண்டனர். கெங்கவள்ளி தொகுதியில் தேர்தலுக்கான முன்னேற்பாடு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. சேலம் மாவட்டம் கிங்கவள்ளி தொகுதியில் 2,16,794 வாக்காளர்கள் உள்ள நிலையில் 280 வாக்குச்சாவடி மையங்களில் வாக்களிப்பதற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெறுகிறது. இதில் கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்து இருப்பதன் காரணமாக குடிநீர் பந்தல் உள்ளிட்ட வசதிகளை தேர்தல் ஆணையம் ஏற்பாடு செய்துள்ளன. மேலும் வாக்குச்சாவடி மையங்களில் துணை ராணுவத்தினரும் காவல்துறையினரும் கையில் துப்பாக்கி ஏந்தி பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் உள்ள 1247 வாக்குச்சாவடி மையங்களுக்கு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் எடுத்து செல்லும் பணியில் தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் உள்ள 1247 வாக்குச்சாவடி மையங்களுக்கு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் எடுத்து செல்லும் பணி நடைபெற்றது. இதில் தேர்தல் நடத்தும் அலுவலர் ராஜ் தலைமையில் ராணிப்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட 304 வாக்குச்சாவடிகளுக்கு தேவையான மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை ராணிப்பேட்டை வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்திலிருந்து வாகனங்களில் ஏற்றும் பணியில் தேர்தல் பணியாளர்கள் மும்முரமாக ஈடுபட்டனர். இதையடுத்து பாதுகாப்பு பணியில் எல்லை பாதுகாப்பு ராணுவ வீரர்கள் ஈடுபட்டனர். தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நாளை நடைபெற உள்ள நிலையில் 12 மாற்று ஆவணங்களை காட்டி பொதுமக்கள் வாக்களிக்கலாம் என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் நாளை சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. வாக்காளர் அடையாள அட்டை இல்லாதவர்கள் தேர்தல் ஆணையத்தின் இணையதளம் வழியாக டிஜிட்டல் அடையாள அட்டையை பதிவிறக்கம் செய்யலாம் என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இதையடுத்து வாக்காளர் அடையாள அட்டை இல்லாவிட்டாலும் 12 மாற்று ஆவணங்களை காட்டி வாக்களிக்கலாம் என கூறியுள்ளது. அதில் ஆதார் அட்டை, புகைப்படத்துடன் கூடிய வங்கி அல்லது தபால் கணக்கு புத்தகங்கள், மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதியளிப்பு திட்டத்தின் பணி அடையாள அட்டை, ஓட்டுநர் உரிமம், பான் கார்டு, பாஸ்போர்ட் கார்டு, புகைப்படத்துடன் கூடிய ஓய்வூதிய ஆவணம் என்பது உள்ளிட்ட 12 மாற்று ஆவணங்களை காட்டி வாக்களிக்கலாம் என தெரிவித்துள்ளது. ராணிப்பேட்டையில் மகளிர் வாக்களிக்கும் வகையில் பிங்க் பூத் மையத்தில் பெண்கள் மட்டுமே பணியாற்றும் சிறப்பு வாக்குச்சாவடி மையமாக அமைக்கப்பட்டுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டையில் உள்ள அரசு பெண்கள் பள்ளியில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடி மையம் மகளிர் வாக்களிக்கும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது. இதில் பாதுகாப்பு பணியில் ஈடுபடும் அதிகாரிகள் முதல் வாக்குச்சாவடி அலுவலர்கள், மேற்பார்வையாளர்கள், உதவி பணியாளர்கள் என அனைத்து நிலைகளிலும் பெண்கள் மட்டுமே பணியாற்றுகின்றனர். தொடர்ந்து வாக்குச்சாவடி மையத்தில் அடிப்படை வசதிகள் ஏற்பாடுகள் செய்யப்பட்டு உள்ளன. மேலும் பெண்கள் வாக்காளர்களை வரவேற்கும் விதமாக மையம் அழகாக அலங்கரிக்கப்பட்டு உள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு ஊர்களில் வாக்காளர்களுக்கு பணம் வழங்கப்பட்டதாகவும் பெண்களை கவரும் வகையில் 8000 ரூபாய் கூப்பன் திமுக சார்பில் வழங்கப்பட்டு வருவதாகவும் சமூக ஆர்வலர்களும் சுயேட்சை வேட்பாளர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தமிழ்நாட்டில் மொத்தமுள்ள 234 தொகுதிகளிலும் நாளை ஒரே கட்டமாக சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. இந்நிலையில் புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை தொகுதியில் காட்டு நாவல், பெருச்சிவன்யம்பட்டி, மருங்கூரணி, வேலாடிப்பட்டி ஆகிய ஊர்களில் திமுகவினர் வீடு வீடாக சென்று டோக்கன் வழங்கியதாகவும் வாக்குக்கு 700 ரூபாய் பணம் வழங்கியதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தேர்தல் பறக்கும் படையினர் சாலையில் செல்லும் சாமானிய மக்களை மட்டும் சோதனை செய்வதாகவும் அரசியல் செல்வாக்கு மிக்கவர்களை முறையாக சோதனை செய்யாததாலே இதுபோன்ற வாக்கு பணம் வாங்குவதாகவும் சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். நேர்மையான முறையில் தேர்தலை நடத்த தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழகம் முழுவதும் தேர்தலுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் தமிழக காவல்துறையின் தலைமை இயக்குனர் சந்தீப் ராய் ரத்தோர் தலைமையில் செய்யப்பட்டு உள்ளன. தமிழக சட்டமன்ற தேர்தல் ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெற உள்ளது.
தேர்தலில் வாக்களிப்பதற்காக மாநிலம் முழுவதும் 75,032 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டு உள்ளன. வாக்குப்பதிவு நாளன்று காவல்துறையினர், துணை ராணுவத்தினர், தீயணைப்பு படையினர், ஓய்வு பெற்ற ராணுவ வீரர்கள் என சுமார் 1,47,000 பேர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுகின்றனர். வாக்குப்பதிவு அன்று மாநிலம் முழுவதும் அதிரடிப்படை வீரர்கள் 514 வாகனங்களில் ரோந்து பணியில் ஈடுபடுகிறார்கள். மேலும் மாநிலத்தில் 6,300 பகுதிகள் பதற்றம் நிறைந்த இடங்களாக அறியப்படுவதால் அங்கு கூடுதல் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு உள்ளன. மாநிலம் முழுவதும் தேர்தலுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் தமிழக காவல்துறையின் தலைமை இயக்குனர் சந்தீப் ராய் ரத்தோர் தலைமையில் செய்யப்பட்டு உள்ளன. சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு கோவை, வெள்ளியங்கிரி மலை, குற்றாலம் ஆகிய சுற்றுலா தலங்களுக்கு பொதுமக்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டு உள்ளது. கோவை மாவட்டத்தில் 3,563 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டு உள்ளன. அங்கு வாக்குப்பதிவு சுமூகமாக நடைபெற உள்ளூர் காவல்துறையினருடன் இணைந்து ஆயுதம் ஏந்திய துணை ராணுவத்தினரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர். இதில் பொதுமக்கள் வாக்களிப்பில் ஈடுபடுவதற்கு முன்னுரிமை அளிக்கும் வகையில் கோவை குற்றாலம் அருவி நாளை முழுவதும் மூடப்படுவதாக அறிவிக்கப்பட்டு உள்ளது. இதையடுத்து பூண்டி அருகே உள்ள வெள்ளியங்கிரி மலைக்கு பக்தர்கள் செல்ல அனுமதி இல்லை என தெரிவிக்கப்பட்டு உள்ளது. இந்த உத்தரவை மீறி செல்ல முயற்சிக்கும் நபர்களுக்கு இந்திய வனச்சட்டத்தின் கீழ் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டு உள்ளது. மேலும் வனத்துறையினர் மற்றும் யானை பாதுகாப்பு படையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். தாராபுரம் அருகே நிறையூர் கிராமத்தில் அடிப்படை வசதிகள் இல்லாததை கண்டித்து கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே நிறையூர் கிராமத்தில் குடிநீர், சாலை போக்குவரத்து உள்ளிட்ட பல்வேறு அடிப்படை வசதிகள் இல்லாததை கண்டித்து கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் கிராம மக்கள் அனைவரும் கருப்பு கொடி மற்றும் அடிப்படை வசதிகள் இல்லையெனில் தேர்தல் வேண்டாம் என்ற பதாகைகளை ஏந்தி கோஷங்களை எழுப்பினர். மேலும் இதுகுறித்து அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கிராம மக்கள் கேட்டுக்கொண்டனர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியது. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் நாளை நடைபெற உள்ளதால் விமான கட்டணம் பல மடங்கு உயர்ந்து உள்ளது. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலை ஒட்டி சென்னையில் இருந்து தென் மாவட்டங்களுக்கு செல்லும் விமானங்களின் கட்டணம் பல மடங்கு உயர்ந்து உள்ளது. இதில் சென்னை முதல் தூத்துக்குடி வரை 17,527 ரூபாயாக உயர்ந்து உள்ளது. இதேபோல் மதுரைக்கு 13,320 ரூபாய்க்கும், திருச்சிக்கு 14,237 ரூபாய்க்கும், கோவைக்கு 12,027 ரூபாய்க்கும் உயர்ந்துள்ளதால் பயணிகள் அதிர்ச்சியடைந்து உள்ளனர். மேலும் பெரும்பாலான விமானங்களில் டிக்கெட்டுகள் தீர்ந்ததால் பயணிகள் அவதியடைந்து உள்ளனர். திருச்சூர் பூரம் விழாவிற்காக வைக்கப்பட்டிருந்த பட்டாசுகள் திடீரென வெடித்து சிதறிய தீ விபத்தின் கழுகு பார்வை காட்சிகள் தற்போது வெளியாகி நெஞ்சை பதபதைக்க வைத்து உள்ளது. கேரள மாநிலம் மூண்டத்திகோடு பகுதியில் உள்ள வயல்வெளியில் திருச்சூர் பூரம் விழாவிற்காக வைக்கப்பட்ட பட்டாசுகள் அதிக வெப்பம் காரணமாக வெடித்து சிதறியது. இந்த விபத்தில் இதுவரை 13 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் 37 பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் வெடிவிபத்து நடைபெற்ற பகுதியின் கழுகு பார்வை காட்சிகள் தற்போது வெளியாகி நெஞ்சை பதபதைக்க வைத்து உள்ளது. கோவை தண்டு மாரியம்மன் கோவில் சித்திரை திருவிழாவில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு நேர்த்திக்கடனை செலுத்தினர். கோவையில் உள்ள தண்டு மாரியம்மன் கோவில் சித்திரை திருவிழா கடந்த 13ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதனை முன்னிட்டு பக்தர்கள் தீச்சட்டி ஏந்தியும், அலகு குத்தியும், பால்குடம் கரகம் எடுத்தும் நேர்த்திக்கடன் செலுத்தினர். கோனியம்மன் கோவிலில் இருந்து துவங்கிய நேர்த்திக்கடன் ஊர்வலம் தண்டு மாரியம்மன் கோவிலில் நிறைவு பெற்றது. இதில் வழிநெடுகிலும் நேர்த்திக்கடன் செலுத்தும் பக்தர்களுக்கு பல்வேறு தன்னார்வலர்களும் பொதுமக்களும் குடிநீர், பழங்கள் ஆகியவற்றை வழங்கினர். இந்நிகழ்வில் நூற்றுக்கணக்கான காவல்துறையினர் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டனர். திருவொற்றியூரில் உள்ள ஆதிபுரீஸ்வரர் தியாகராஜ சுவாமி வடிவுடையம்மன் கோவிலில் நடைபெற்ற மாட வீதி உலாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். சென்னை திருவொற்றியூரில் உள்ள ஆதிபுரீஸ்வரர் தியாகராஜ சுவாமி வடிவுடையம்மன் கோவிலில் சங்கர பக்த ஜனாசபா சார்பில் மாட வீதி உலா நடைபெற்றது. இதில் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட உற்சவ மூர்த்தியை சப்பரத்தில் வைத்து 4 மாட வீதி உலா நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர்.
கடையநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் உள்ள திமுக அலுவலகத்தில் வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்க வைக்கப்பட்டிருந்த 44,37,000 ரூபாய் பணத்தை பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் தொகுதியில் மதிமுக வேட்பாளர் ராஜேந்திரன் திமுக அலுவலகத்தில் வாக்களிக்க வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பதாக தேர்தல் கட்டுப்பாட்டு அறைக்கு புகார் வந்தது. இதன் அடிப்படையில் பறக்கும் படையினர் திமுக அலுவலகத்திற்கு சென்று தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது மூட்டையில் 44,37,000 ரூபாய் பணம் இருந்தது தெரிய வந்தது. தொடர்ந்து அப்பணத்தை பறிமுதல் செய்து கடையநல்லூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஒப்படைத்தனர். இதுகுறித்து வருமான வரித்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதை தொடர்ந்து தேர்தல் உதவி அலுவலர் பாலசுப்பிரமணியன் அந்த பணத்தை அதிகாரிகளிடம் ஒப்படைத்தனர். தோவாளை கிருஷ்ணன்புதூரில் உள்ள முத்தாரம்மன் கோவிலில் கொடை விழாவை முன்னிட்டு மலர் மாலைகள் கட்டும் போட்டியில் ஏராளமான பூக்கட்டும் தொழிலாளர்கள் கலந்து கொண்டு விதவிதமான மாலைகள் கட்டி அசத்தினர். கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை கிருஷ்ணன்புதூரில் உள்ள முத்தாரம்மன் கோவிலில் கொடை விழாவை ஒட்டி மலர் மாலை மற்றும் தேர் மாலை கட்டும் போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் தோவாளை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த பூக்கட்டும் தொழிலாளர்கள் பலர் கலந்து கொண்டு மல்லிகை, ரோஜா உள்ளிட்ட பல வகை பூக்களை பயன்படுத்தி விதவிதமான மாலைகள் மற்றும் தேர் மாலைகளை கட்டினர். இதனை கோவிலில் கொடைவிழா பந்தலில் தொங்கவிடப்பட்டு பக்தர்களை கவர்ந்தன. மேலும் தோவாளை மலர் சந்தை தொடர்ந்து மலர் உற்பத்தி மற்றும் ஏற்றுமதியில் முக்கிய பங்கு வகித்து வருவதுடன் கலாச்சார நிகழ்வுகளின் மையமாகவும் திகழ்கிறது. இனி வருவது திரையுலகச் செய்திகள். பாலிவுட் நடிகர் அக்ஷய் குமார் நடிக்கும் பூத் பங்களா திரைப்படம் 4 நாட்களில் 87 கோடி ரூபாய்க்கும் அதிகமாக வசூலித்துள்ளதாக படக்குழுவினர் தெரிவித்துள்ளனர். பாலிவுட் திரையுலகின் முன்னணி நடிகரான அக்ஷய் குமார் பூத் பங்களா திரைப்படம் கடந்த 16ஆம் தேதி திரையரங்குகளில் வெளியானது. இயக்குனர் பிரியதர்சன் இயக்கத்தில் இசையமைப்பாளர் பிரீதம் இப்படத்திற்கு இசையமைத்து உள்ளார். இத்திரைப்படம் 4 நாட்களில் 87 கோடி ரூபாய்க்கும் அதிகமாக வசூலித்துள்ளதாக படக்குழுவினர் தெரிவித்துள்ளனர். இதைத் தொடர்ந்து நகைச்சுவை, த்ரில், சஸ்பென்ஸ் நிறைந்த பூத் பங்களா படம் நடிகர் அக்ஷய் குமாரின் ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பை பெற்று வசூல் சாதனை குவித்துள்ளது. நடிகரும் ரேசருமான அஜித் குமார் தனது ஜனநாயக கடமையை ஆற்றுவதற்காக சென்னை வந்துள்ளார். தமிழ்நாட்டில் 234 சட்டசபை தொகுதிகளுக்கும் நாளை ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. இதையொட்டி நடிகரும் ரேசருமான அஜித்குமார் தனது ஜனநாயக கடமையை ஆற்றுவதற்காக மலேசியாவிலிருந்து சென்னை வந்தார். அப்போது ரசிகர்கள் ஆரவாரமாக அவரை வரவேற்றனர். மேலும் இதன் வீடியோ காட்சிகள் சமூக வலைதளத்தில் வெளியாகி தற்போது வைரலாகி வருகிறது. திருச்சூர் விபத்து செய்தி மிகவும் அதிர்ச்சியை ஏற்படுத்துகிறது என்று பிரபல நடிகர் தெரிவித்துள்ளார். கேரள மாநிலம் முண்டத்திக்கோடு பகுதியில் உள்ள வயல்வெளியில் திருச்சூர் பூரம் விழாவிற்காக வைக்கப்பட்ட பட்டாசுகள் அதிக வெப்பம் காரணமாக வெடித்து சிதறியது. இந்த விபத்தில் இதுவரை 13 பேர் உயிரிழந்த நிலையில் 37 பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதுகுறித்து பிரபல நடிகர் மம்முட்டி தனது எக்ஸ் தள பதிவில் திருச்சூரில் நிகழ்ந்த துயரச் சம்பவத்தை கேட்டு அதிர்ச்சியடைந்ததாக கூறினார். விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்தார். மேலும் காயமடைந்தோர் விரைவில் குணமடைய பிரார்த்திப்பதாக கூறினார். இனி வருவது உலகச் செய்திகள். தூக்கு தண்டனையை எதிர்கொண்டுள்ள 8 ஈரானிய பெண்களை விடுவிக்குமாறு ஈரானிடம் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வலியுறுத்தியுள்ளார். சமூக ஊடக ஆர்வலரான எல் எகோபி வெளியிட்ட புகைப்படம் ஒன்றில் ஈரானில் உள்ள 8 பெண்கள் தூக்கு தண்டனையை எதிர்கொள்ளக்கூடிய சூழலில் உள்ளதாக தெரிவித்தார். இது தொடர்பாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தனது சமூக வலைதள பக்கத்தில் தன்னுடைய பிரதிநிதிகளுடன் விரைவில் பேச்சுவார்த்தையில் ஈடுபட உள்ள ஈரானின் தலைவர்கள் இந்த பெண்களை விடுவித்தால்தான் பெரிதும் பாராட்டுவேன் என்று தெரிவித்தார். இவர்களை விடுவித்த பின்னர் அந்த பெண்கள் ஈரான் தலைவர்களை பெரிதும் மதிப்பார்கள் என உறுதியாக நம்புவதாக கூறினார். இது நம்முடைய பேச்சுவார்த்தைக்கு மிகப்பெரிய தொடக்கமாக அமையும். இந்த விவகாரத்தில் கவனம் செலுத்தியதற்காக நன்றியை தெரிவித்தார். இனி வருவது விளையாட்டுச் செய்திகள்.
ஐபிஎல் 20 ஓவர் கிரிக்கெட் தொடரின் 32வது போட்டியில் லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் மற்றும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிகள் இன்று மோதுகின்றன. லக்னோவில் 19வது ஐபிஎல் 20 ஓவர் கிரிக்கெட் தொடரின் 32வது போட்டி இன்று நடைபெறுகிறது. இந்த போட்டியில் லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் மற்றும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிகள் மோதுகின்றன. இதில் லக்னோ அணியின் கேப்டன் ரிஷப் பந்த் தலைமையிலான வீரர்களும் ராஜஸ்தான் அணியின் கேப்டன் ரியான் பராக் தலைமையிலான வீரர்களும் பங்கேற்கின்றனர். தொடர்ந்து இவ்விரு அணிகளும் 6 முறை நேருக்கு நேர் மோதி உள்ளன. இதில் ராஜஸ்தான் அணி 4 முறையும் லக்னோ அணி 2 முறையும் வெற்றி பெற்று உள்ளன. இந்நிலையில் இன்றைய போட்டியில் யார் வெற்றி பெறப் போகிறார்கள் என்று ரசிகர்களிடையே பெரும் எதிர்பார்ப்பு உள்ளது. இனி வருவது தங்கம், வெள்ளி மற்றும் பங்குச்சந்தை விலை நிலவரம். சென்னையில் ஆபரண தங்கம் இன்று 1 சவரன் 1,14,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 50 ரூபாய் குறைந்து 14,250 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 சவரன் 400 ரூபாய் குறைந்து 1,14,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் 1 சவரன் 1,24,368 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 கிராம் வெள்ளி 275 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 2,75,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இந்திய பங்குச்சந்தைகளில் வணிகம் இன்று சரிவுடன் காணப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை பங்கு விலை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 662 புள்ளிகள் குறைந்து 78,611 புள்ளிகளில் வணிகமாகிறது. தேசிய பங்குச்சந்தை பங்கு விலை குறியீட்டு எண் நிப்டி 165 புள்ளிகள் குறைந்து 24,411 புள்ளிகளில் வணிகமாகிறது. மீண்டும் ஜெம் தலைப்பு செய்திகள். தமிழ்நாட்டில் மொத்தமுள்ள 234 தொகுதிகளிலும் 4,023 வேட்பாளர்கள் போட்டி. சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு நாளை நடைபெறுவதால் அதற்கான ஏற்பாடுகள் மும்முரம். மேற்கு வங்கத்தில் முதற்கட்டமாக 152 சட்டமன்ற தொகுதிகளில் நாளை வாக்குப்பதிவு. வாக்குச்சாவடிகளுக்கு வாக்கு எந்திரம், கட்டுப்பாட்டு கருவி ஆகியவற்றை அனுப்பும் பணி தீவிரம். திருவண்ணாமலை மாவட்டம் கல்பட்டியில் 16 வயது மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை எடுத்த நடவடிக்கை தொடர்பாக 5 நாளில் அறிக்கை அளிக்க தமிழக டிஜிபிக்கு தேசிய மகளிர் ஆணையம் உத்தரவு. கோவை தெற்கு தொகுதியில் திமுக வேட்பாளர் செந்தில் பாலாஜி வாக்காளர்களுக்கு பணம் வழங்கியதாக குற்றச்சாட்டு. தேர்தல் நிறுத்தி வைக்க கோரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அதிமுக வேட்பாளர் அம்மன் அர்ஜுனன் போராட்டம். ஈரானுடனான போர் நிறுத்தத்தை நீட்டிப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவிப்பு. திடீர் தாக்குதல் நடத்துவதற்காக அமெரிக்கா தயாராகி வருவதாக ஈரான் குற்றச்சாட்டு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும். ஓடி விளையாடு, ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம்.